எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக நீங்கள் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நிறைய பேர் கேட்ட வீடியோ. எவ்வளோ பேருனா அவ்வளோ பேர் கேட்ட வீடியோ. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மார்க்ஸ்க்கான 3 மார்க்ஸ்க்கான ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக தியரி சப்ஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் தியரி சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ட்ரிக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன். இப்போ எல்லாருக்குமே தியரி சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. அதேமாதிரி 10th இருந்தாலும் உங்களுக்கும் தியரி சப்ஜெக்ட் வந்துடும். அந்த டைமில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாத 2 மார்க்கு, தெரியாத 3 மார்க்கு, தெரியாத 5 மார்க்கு கூட உங்களால் கரெக்டாக எழுத முடியும். உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. அந்த ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 5 2 மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை 5 2 மார்க் எழுத சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு 4 2 மார்க் தான் தெரியுது. ஒரு 2 மார்க் நீங்கள் படித்தது வரல, ஆனால் கதை அடிக்க போகிறீங்க. அந்த 2 மார்க், அந்த 2 மார்க்கை எப்படி கதை அடிக்கணும், எந்த இடத்துல எழுதி அந்த கதை அடிக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன இது? நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கதை அடித்த 2 மார்க்கோ இல்லை கதை அடித்த 3 மார்க்கோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக உங்கள் ஸ்கூலில் எல்லாருக்கும் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா தெரியாத கொஸ்டின் எல்லாமே கடைசியில் எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் கடைசியில் எழுதுனீங்கனாலே அது கதை தான் அடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. அந்த கொஸ்டினுக்கு மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் எந்த இடத்துல அந்த கொஸ்டினை எழுத சொல்கிறேன்றதை நல்லா ஷார்ப்பாக கவனிச்சிக்கோங்க. எப்படி எழுத சொல்கிறேன்றதும் ஷார்ப்பாக கவனிச்சிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2 மார்க்னு வச்சுக்கோங்களேன். 5 கொஸ்டினில் 4 தெரியுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1 தெரியல. அந்த 1 தெரியாத கொஸ்டினை நீங்கள் எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக எழுதுங்க. 4வது கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கதடிக்க போகிற கொஸ்டின் இல்லை உங்களுக்கு தெரியாத கொஸ்டின், அந்த கொஸ்டினை நீங்கள் 4th எழுதணும். அதே மாதிரி 5th எழுத போகிற கொஸ்டின் என்ன இருக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கணும். இப்போ ஒரு 5 2 மார்க் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 2 மார்க் நல்லா தெரிஞ்ச 2 மார்க் எழுதுங்க. 4வது 2 மார்க் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதை கதடிக்க போகிற 2 மார்க் எழுத போகிறீங்க. 5வதா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் எழுத போகிறீங்க. ஐயோ இது நல்லா இருக்கு. எதனால் உங்களை அப்படி எழுத சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுக்கு உங்களுக்கு டிக்குன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டீச்சருக்கு 4வது கொஸ்டினுக்கு ஒரு டிக்கு போடணும்னு தான் தோணுமே தவிர அந்த இடத்துல யோசிக்கணும்னு தோணாது. அந்த சான்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ரிசர்ச்சே இருக்குது. ஒரு 3 கொஸ்டினுக்கு நீங்கள் எஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4வது தான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அது எஸ்ன்னு சொல்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அந்த சைக்காலஜி ட்ரிக்கை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எல்லாம் டெக்னாலஜி. 4வது கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தெரியாத கொஸ்டின் எழுத போகிறீங்க. 5வது கொஸ்டின் சப்போஸ் அந்த 4வது கொஸ்டின் உங்களுக்கு டவுட் வர மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் 5வது கொஸ்டினில் செம்மையாக எழுதி எட்டிங்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா 5வது கொஸ்டினுக்கு டிக்குன்னும் போது அவங்களுக்கு டவுட்டே வராது. எல்லா 2 மார்க்குக்கும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தான் வரப்போகுது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. அதே மாதிரி தான் 3 மார்க்ஸ் கொஸ்டினுக்கும். இப்போ ஒரு 5 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் நீங்கள் எதை எழுதுவீங்க, நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக எழுதணும். 4வது கொஸ்டின் என்ன எழுத சொல்லியிருக்கேன், கதடிக்க போகிற கொஸ்டின் எழுதணும். 5வது கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கணும். ஒரு டீச்சர் 3 டிக்கு அந்த 3 மார்க்ஸ் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக 4வது கொஸ்டினுக்கும் என்ன போகும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிக்கு போனதான் தோணும். சப்போஸ் நீங்கள் கதை எப்படி அடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு டிக்கு போடணும்னு தோணும். இல்லை டவுட் பட்டு கொஞ்சம் மார்க் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அந்த கம்மியாக கூடாதுன்னா 5th கொஸ்டினை செம்ம சூப்பராக எழுதிட்டீங்க, எட்டிங்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் டிக்கு போடுவாங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கும் மார்க் குறைய வாய்ப்பே இல்லை. உங்களால் சூப்பர் மார்க் எடுக்க முடியும். இப்போ எந்த இடத்துல எழுதுனா அந்த 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கும் 3 மார்க்ஸ் கொஸ்டினுக்கும் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த இடத்துல எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டவுட் தான். ஆனால் நான் சொல்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு டவுட்டே பட தேவையில்லை, ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது கொஸ்டினுக்கு நீங்கள் எட்டிங் போடணும். நீங்கள் கதை அடிக்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கதை அடிக்கிற கொஸ்டினுக்கு எட்டிங் போடணும். அடித்தல் திருத்தல் இல்லாமல் அந்த கொஸ்டின் எழுதணும். நல்லா ப்ரெசன்டேஷனை கவர் பண்ணி விட்டுறணும். எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னேன், அந்த 4வது கொஸ்டினுக்கு எட்டிங் போடுங்க, அண்டர்லைன் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த எழுத போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே, கதை அடிக்க போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே, மிஸ்டேக்ஸ் எல்லாமே, அடித்தல் திருத்தல் எல்லாமே நல்லா தெளிவாக எழுதிட்டீங்க அப்படின்னா
அவங்களுக்கு டவுட் வராது, உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி சார், எனக்கு வந்து கதை அடிக்கிறது இதெல்லாம் ஓகே புரியுது, ஆனால் அந்த 4வது கொஸ்டின் என்ன ஆன்சர்னே எனக்கு தெரியாது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுக்கும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கதை அடிக்க போகிறீங்க தெரியல, ஓரளவு தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஓரளவு தெரிஞ்சது உங்களுக்கு கிளாஸில் நடத்துனது, நீங்கள் ஏற்கனவே படித்த கொஸ்டின் ஆன்சர் அதெல்லாம் ரிலேட் பண்ணி நீங்கள் எழுதலாம். இல்லை அந்தளவு கூட எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு 1 மார்க்ஸ் எழுதியிருப்பீங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 1 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ ஒரு லெசன்லேருந்தும் 2 1 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக வருது. அப்போ அந்த 1 மார்க்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கொஷனுக்கு ரிலேட்டடாக எதனா ஆன்சர்ஸ் இருக்கா, எதனா கொஷின் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த லெசனுக்கு ரிலேட்டடாக எதனா சூஸ் இருந்துச்சு, அதுவும் அந்த சூஸுக்கு உங்களுக்கு ஆன்சரும் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த சூஸில் இருக்க பாயிண்ட்டே கூட தூக்கிட்டு போய் நீங்கள் அங்கே ஒரு இதுவாக போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 மார்க்ஸ் கொஷின் வச்சுக்கோங்களேன், 2 பாயிண்ட்ஸ் நல்லா சூப்பராக எழுதி விட்டீங்கனாலே உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 மார்க்காச்சும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த லெசன் ரிலேட்டடாக வேறு எதனா பாயிண்ட்ஸ் கூட எழுதலாம், ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரிக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எல்லாருமே நல்ல மார்க் வாங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ட்ரிக் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ட்ரிக்கு உங்கள் எல்லாருக்குமே இப்போ யூடியூப்ல சொல்லி கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட இருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது, இதை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எல்லாமே நாங்கள் பார்ப்போம். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் சொல்கிறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறமும் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ் நிறைய போட போகிறோம். அதனால் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத ஆல் தி பெஸ்ட்.